ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சூப்பரான மத்தி மீன் குழம்பு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மத்தி மீன் எடுத்திருக்கேன். இது நம்ம வீட்டிலேயே சுத்தம் பண்ணனால தலையெல்லாம் கிள்ளலை. நம்ம தலையோடு சேர்த்து குழம்பு வைக்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால எடுக்கலை. சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலாவுக்கு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ 2 டீஸ்பூன் வர மல்லி சேர்த்துக்கலாம். வர மல்லி சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வணக்கி விட்டுறலாம். அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 வரமிளகா, ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன். அதை வணக்கி விட்டுறலாம். இது மாதிரி கருவேப்பிலை வரமிளகா எண்ணெயில் போட்டு வணக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் சீரகத்தை கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கலாம். மிளகு சீரகம் சேர்த்துட்டு சும்மா வதக்கி விட்டுட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 போல் எடுத்துருக்கேன். மீன் குழம்புக்கு நம்ம பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு, கலர் நல்லாவே மாறிடுச்சு. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கும் போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட வேண்டியது தான். அரைக்கிறதுக்கு முதல்ல 2 பீஸ் தேங்காயும் சேர்த்து அரைச்சிக்கலாம், அப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். இது நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான், வெயிலுக்கு காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது சன்ஃப்ளவர் ஆயில் தான். இதுக்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் கடுகுளுந்த பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ 4-5 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்து வதக்கிடலாம். இது கூட தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெங்காயம் எடுத்துருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வரமிளகா எடுத்துருக்கேன். இதை தாளித்து விட்டுறலாம். நம்ம சாதாரணமாக மீன் குழம்பு வைக்கிறத விட இந்த மெத்தடில் செய்யும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி விழுத சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஆப்பிள் தக்காளி தான் எடுத்துருக்கேன். தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம சாதாரணமாக மசாலா ரெடி பண்ணும்போது தான் தக்காளி சேர்த்துப்போம். ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளியோட இந்த ஈரப்பதெல்லாம் போகட்டும். இதுக்கு பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி எடுத்துக்கலாம், ஆப்பிள் தக்காளி எடுத்துக்கலாம். ஆப்பிள் தக்காளினா பெங்களூர் தக்காளி. தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினாலே போதும். தக்காளியோட ஈரப்பதெல்லாம் நல்லாவே வத்திரும். இப்போ பாருங்கள், தக்காளியோட ஈரப்பதம் ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் அதை கூட சேர்த்துக்கலாம். மசாலாவே சேர்த்துட்டு ஒரு செகண்ட் வதக்கி விட்டுறலாம். இப்போ புளி கரைச்சலை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மீனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லெமன் சைஸ் புளி சரியாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் இருக்கிற புளியோட தன்மையை பார்த்துட்டு அதை சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த லெமன் சைஸ் புளி சரியாக இருந்துச்சு. இப்போ இது கூட நம்ம ஜார் கழுவின தண்ணி இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கலாம். குழம்பு இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். நம்ம மீன் போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் கெட்டியாயிரும். ஒருவேளை உங்களுக்கு கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும்னா நம்ம தண்ணியை குறைச்சிக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். நான் ஏற்கனவே மீனை சுத்தம் பண்ணிவிட்டு அதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கேன். அதனால் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கலாம்.
இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல் வச்சாலே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம மூடி வச்சனால சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். குழம்பு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் மீனை போட்டால் தான் மீன் உடையாது, சீக்கிரமாகவும் வெந்துடும், அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம மீனை சேர்த்துடலாம். மீனை சேர்த்துட்டு ரொம்ப கலந்து விடலாம் வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இதை மூடி வச்சிடலாம். ரொம்ப கலந்துட்டே இருந்தோம்னா மீனெல்லாம் உடைய ஆரம்பிக்கும். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே மீன் நல்லாவே வெந்துடும். இப்போ பார்க்கலாம் மீன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இப்போ குழம்பு பாருங்கள் ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. மீன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, அதே சமயம் கொஞ்சம் கூட உடையலை. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீனை போட்டால் தான் இது மாதிரி உடையாமல் கிடைக்கும். போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடாயிலே ஒரு 5 நிமிஷத்துக்கு இருக்கட்டும், அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாவே இறங்கும். நம்ம அரைச்சி வச்ச மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.